வணக்க மக்களே, நான் உங்கள் டவுன்ஷிப் தமிழன். டே 4க்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சரி, நேற்று என்னென்ன விட்டுட்டு போகணுன்னு பார்ப்போம். அந்த வீடு ஒன்று, அப்போ இது ஸ்கூலு, இந்த கிளாஸ்ரி ஸ்டோர்ஸ் அப்படின்னு 2 விட்டுட்டு போயிருந்தோம். இதெல்லாம் விட்டுட்டு போயிருந்தோம். அப்புறம் வந்து இது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ரைட் கோழி. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெயினில் இதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர், இதெல்லாம் கலெக்ட் பண்ணிச்சு. மறுபடியும் ட்ரெயின் வரும். கோழி ஓப்பன் பண்ணிக்கலாம். கோழி எப்படி கற்றும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கொக்கரக்கோ அப்படின்னு தான் கற்றும். ஓகே, கோழி ஒரு 3 கோழி வாங்கிக்கலாமா? வாங்கியாச்சு. இதுக்கு 3 தீவனம் இருக்குது. 3 தீவனம் போட்டுடலாம். இது நேற்று தீவனம் உருவாக்க நாம் எல்லாம் போட்டிருந்தோம். மாட்டு தீவனம் 4 பேக் வந்துருச்சு. ஒரு பேக்கில் வந்து 3 பேர்த்துக்கு போடலாம். 2 பேக் எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் 6 மாட்டுக்கு போட்டுடலாம். இது சாப்பிட்டு பால் கொடுக்கட்டும். அப்புறம் பால் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க, புதுமனை புகுவிழா நடைபெற உள்ளது. அனைவரும் கைத்தட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓப்பன் பண்ணுங்க. 10 பேர் நியூவாக ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தம் நம்ம பாப்புலேஷன் எண்ணிக்கை 75. ஓகே. இவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் கிளாஸ் ஸ்டோருக்கு வந்து என்ன வேணும்? ஒரே ஒரு செங்கல் கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. மறுபடியும் நம்ம லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 85 பேர் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஆனால் 75 பேர் தான் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்கூல் வந்து குழந்தைகளுக்கு முக்கியமான தேவை. ஸ்கூல் அதாவது இந்தியாவிலே வந்து அதிக எஜுகேஷன் உள்ள மாநிலம், ஃபஸ்ட் மாநிலம் எது? கேரளா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட வந்து நம்ம கெப்பாசிட்டி வந்து இப்போ வந்து 105 மாறிடுச்சு. இதுக்கு வந்து 105 கொண்டாடுறதுக்கு என்ன வேணும்? வீடு கட்டணும். வீடு கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு 105 மாறும். வீடு எங்கே இருக்குது? வீடு இங்கே இருக்குது. ஒரு வீடு கட்டிடலாமா? காட்டேஜு. சரி, கட்டியாச்சு. மறுபடியும் எனக்கு ஃபார்மிங்கில் லேண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு லேண்டு. ஓகே, ஃப்ரீயாக வாங்கிக்கலாமா? 2 லேண்ட் கொடுக்குறீங்க. சூப்பர்ப்பா. சரி, ஃபஸ்ட்டு இதெல்லாம் லெவலப் ஆயிடுச்சு. 6வது லெவலுக்கு நம்ம வந்து விட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும். 300 கிடைக்கிது, ப்ளஸ் 1 ரூபா கிடைக்கிது. வேறு என்னென்னமோ அந்த சீஸு தயாரிக்கலாம். அந்த இன்னொன்று பைன் ட்ரீ ஒன்று நம்ம விதைக்கலாம் அறுவடை செய்கிறதுக்கு. அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, லெட்ஸ் கோ, கொடுத்துடலாம். அதுக்கடுத்து ரேட்டு மறுபடியும் ரேட்டிங் கேட்குறான் பாரு. இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? இதுதான் நம்ம மெயின் டவுன்ஷிப் மெயின். ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறான். ஃபோட்டோ வந்து இதே கொடுத்துடலாமா? எது நல்லாயிருக்கு? இந்த பாப்பாவா, இந்த தம்பியா, இந்த சுருள் முடிக்காரனா, இந்த கண்ணாடி போட்ட அம்மாவா, கடைசியில் இருக்க பாப்பாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. அச்சீவ்மெண்ட் என்ன அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்குது? 3 ஃபேக்ட்ரியை நம்ம வந்து உருவாக்கிட்டோம். அதனால் 1 ரூபா கிடைக்கிது. கலெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். மறுபடியும் என்னமோ கேட்குது. இன்னும் வீடு வேணுமாம்மா? வீடு கட்டி விட்டுலாமா? வீடு காட்டேஜ், இங்கே ஒரு காட்டேஜ் கட்டி விட்டுலாம். மறுபடியும் என்ன கேட்குது? மறுபடியும் இன்னொரு இதில் ஒன்று கட்டி விட்டுலாம். இதெல்லாம் மெதுவாக கட்டிக்கிட்டு இருக்கட்டும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் மெதுவாக. அதுக்கு டெக்கரேஷன் என்ன டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு? பெஞ்சு. இது டீ இல்லைப்பா, நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி இது கிடைக்குது அப்படின்னு அது முன்னாடி போட்டுருந்தது. பார்க் வேணுமா? பார்க்கு பற்றி தேவையில்லை, பார்த்துக்கலாம் மெதுவாக. காசு அதிகமாக இருந்தால். கம்யூனிட்டி பில்டிங், ஹாஸ்பிட்டல் முக்கியமாக. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல், 2வது வந்து ஹாஸ்பிட்டல். இந்த 2மே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகவும் தேவை. இலவசமாக. ப்ரைவேட்டில் நிறையா இருக்குது, ஆனால் இலவசமாக எதுவும் கிடைக்கிறதில்ல. இலவசமாக கிடைச்சாலும் அது சரியாக இருக்கிறதில்ல. வேறு ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் கரெக்டாக கொடுத்ததுன்னா அனைத்து மக்களும் பயன்பெறுவார்கள் என நம்பப்படுகிறது. ஐயோ, அரசியல் பேசிட்டுனே என்னை கொலையாக கொல்ல போகிறாங்க ஏதாச்சும். இருந்தாலும் இதான உண்மை. ஹாஸ்பிட்டலும் கல்வியும் தரமாக இருந்தால் எல்லா ஏழை மக்கள் வந்து இன்னுமே மேம்படுவார்கள். தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகும் என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இது 40 ரூபா கொடுத்து பை பண்ணிடலாம். ஒரு 20-25 நிமிஷம் ஆகுன்னு போட்டிருக்குது. அதே மாதிரி இது என்ன கிஃப்ட்டு? அந்த ஸ்டோர் தரதுனால கிஃப்ட்டு என்ன கிடச்சிக்குது? 1 ரூபா கிடைக்கிது. அதேமாரி சிக்கன் கடை ஓப்பன் பண்ணனால சரி, சிக்கன் உருவாக்குற அந்த நிதினா 1 ரூபா கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஸ்கூல்
நம்ம கட்டினால ரூபா கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம கிஃப்ட் வாங்கி வச்சா ரைட்டு. அதுக்கடுத்து இதில் வந்து கோழி உருவாக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை அறுவடை பண்ணிடுறேன் டக்குன்னு. இப்போ இதில் இது ஒன்று, இதில் ஒரு 2 போட்டுடலாம், இதில் ஒரு 3 போட்டுடலாம். இதெல்லாம் மெதுவாக விளைஞ்சிட்டு விட்டும். நான் போய் சிக்கனுக்கு வந்து ஒன்றே இருந்தால் போதும், அது வந்துடும். மீதி ட்ரெயினை புறப்பட வைக்கும். இது ஒன்று, இது ஒன்று. பால் வாங்கல், பால் எப்போ நீங்கள் வந்து கொடுப்பீங்க? 5 நிமிஷம் ஆகுமா பால் கொடுக்குறக்கு? சூப்பர். அதுக்குள்ளே இங்கே ஒரு பில்டிங், அதாவது வீடு ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து வீடு திறப்பு விழாக்க அனைவரையும் வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, வீடு இன்னும் உருவாகிடுச்சு. நம்ம பாப்புலேஷன் கூடிடுச்சு, 80 பேர் இருக்கோம். நம்ம கம்யூனிட்டியில் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. 80 பேர் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறோம், டவுன்ஷிப் தமிழ் கம்யூனிட்டியில். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு கிஃப்ட் கிடச்சிருக்குது. 2 ஹவுஸ் வந்து நம்ம கட்டினா, 2 ஹவுஸ் கட்டினா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ₹1 பணம் கிடைக்கிது. சூப்பர். நீ வந்து 6 கேரக்டர் நம்ம பண்ணினாலோ, இல்லை 2 ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணாவோ, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிச்சாவோ கிஃப்ட் கிடைக்கும். இது ஹெலிகாப்டருக்கு இந்த இது வேணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து இது வரணுமே, பால் கொடுத்தா தானே ஆகும். எங்கள் ஊரில் வந்து காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் தான் மாடு பால் கறக்கும். ஆனால் இங்கே மட்டும் கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாடு வந்து பால் கொடுக்குது. ரைட்டு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு விவசாயி மக்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு செய்தி துணுக்குன்னு வச்சுங்களேன். மாட்டுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா கீரா நெல்லி அந்த வேரை வந்து நாம் அரைச்சி கொடுத்தோம்னா சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. நம்ம ஸ்டோரில் இன்னும் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது? 50க்கு இன்னும் 11 இதாக ஃபில்லாக இருக்குது, மீதி 39 இருக்குது. ஓகே. இங்கே ஒரு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தலாம் கொஞ்சம் சேர்த்துறதுக்குலாம் வந்து இடம் வேணும்ல. இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணலாம்? இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இதை க்ளீன் ஆகட்டும். 1/2 மணி நேரம் ஆகுமாம்மா. மெதுவாக ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. வேறு என்னென்ன இருக்குது? இது ப்ளைனுக்கு 17வது லெவல் போகணும். இது வந்து எல்லாம் என்னென்ன விட்டு சுத்தம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது பாமு, இது ஜேசிபி வச்சு என்ன ரோலரோ என்னமோ வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இந்த கட்டையெல்லாம் வெட்டி கொண்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. சரி, கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுத்து பார்ப்போமா? இந்த லேண்டில் சும்மா தான் இருக்குது. இது வந்து என்ன செய்வோம்னா மாற்றுவோம். இதுக்கு பதிலாக பச்சையை கொடுப்போம். தெரியுமாடா டேய், தெரியுமாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பச்சையை கொடுப்போம் இதெல்லாம். ஆனால் இந்த இடம்லாம் பச்சையாக இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று வீடு கட்ட முடியும். இந்த இடம்லாம் ஓகே. அதுமாதிரி இந்த இடமெல்லாம் வச்சு பச்சையாக வச்சுக்கலாம். ரைட். பேக் வந்துக்கும். பேக் இந்த இடத்துல இது சும்மா இருக்குது. இதெல்லாம் விற்றலாம். சேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கிது? விற்றால் ஒரு 12 ரூபா கிடைக்கிது. நன்றி. இந்த இடத்துல மறுபடியும் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம். ஓகே. சூப்பர். எல்லாம் பேட்ச் ஆகிடுச்சு. ஓரளவு கிளை வீடு எல்லாம் கட்டலாம். ஏன்னா அது கடலாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வீடு கட்டுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. கீழே மக்கள் போகிறக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டு அப்போ ஒரே நாளில் வந்து எல்லாம் இடித்து நிறைவே சரியாக பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை. வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டவுன்ஷிப் தமிழன். நீ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன், Day 5. ஓகேவா? பாய்.